பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். சட்டசபை தேர்தலில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் 4 தொகுதிகளில் பாமக வெற்றி பெற்றுள்ளது. இந்நிலையில் அக்கட்சி தலைவர் அன்புமணி நேற்று வெளியிட்ட அறிக்கையில் வெற்றி பெற்ற பாமக, அதிமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களுக்கு வாழ்த்துகள். பாமக சார்பில் போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்த வேட்பாளர்களின் உழைப்பு ஒருபோதும் வீணாகாது. திமுகவுக்கு எதிராக மக்கள் மத்தியில் பெரும் எதிர்ப்பலையை உருவாக்கியதில் பாமகவின் பங்கு மகத்தானது. பாமகவுக்கு ஓட்டளித்த மக்களுக்கும் பிரச்சாரம் மேற்கொண்ட அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் நன்றி என தெரிவித்தார். தேர்தலில் 108 இடங்களில் வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்க இன்னும் 10 MLAக்கள் தேவை. திமுக கூட்டணியில் 5 இடங்களில் வென்ற காங்கிரஸ், தலா 2 இடங்களில் வென்ற VCK, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், 4 இடங்களில் வென்ற பாமக, 1 தொகுதியில் வென்ற அமமுக ஆகிய கட்சிகளுடன் தவைக்க சார்பில் பேச்சு நடப்பதாக கூறப்படுகிறது. தருமபுரியில் பாமக சார்பில் வென்ற சௌமியாவுக்கு துணை முதல்வர் பதவி தந்தால் தவைக்கவுக்கு ஆதரவளிக்க தயார் என பாமக நிபந்தனை விதிப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தன் வாழ்த்து அறிக்கையில் பிரதமர் மோடி பெயரை அன்புமணி தவிர்த்திருப்பது பாஜகவினரை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. அணிமாற தயாராகிவிட்ட அன்புமணி பாஜகவை விட்டு விலக நினைக்கிறார். அதனால்தான் பழனிசாமி பெயரை குறிப்பிட்டு நன்றி தெரிவித்தவர் மோடி பெயரை குறிப்பிடவில்லை என தமிழக பாஜகவினர் தெரிவிக்கின்றனர்.